வேட்புமனு தாக்கலுக்கு இன்னும் 2 நாட்கள் மட்டுமே உள்ள நிலையில் தேசிய கட்சிகளான பாஜக மற்றும் காங்கிரஸ் தற்போது வரை தங்களது வேட்பாளர்களையே அறிவிக்காமல் உள்ளன. நூற்று 66 தொகுதிகளில் நேரடியாக போட்டியிடும் அதிமுகவும் தங்களது வேட்பாளர்களை அறிவித்தது மட்டுமின்றி இரு கட்சித் தலைவர்களும் சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் 2 திராவிட கட்சிகளின் கூட்டணியில் அங்கம் வகிக்கும் தேசிய கட்சிகளான பாஜக 27 தொகுதிகளிலும் காங்கிரஸ் 28 தொகுதிகளிலும் என இரட்டை இலக்க வேட்பாளர்களை கொண்டிருந்தும் தற்போது வரை வேட்பாளர்களை முடிவு செய்யாமல் திணறி வருகின்றன. வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நடக்கவுள்ள நிலையில் மார்ச் 30ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்கி ஏப்ரல் 6ஆம் தேதி வரை வேட்புமனு தாக்கல் செய்ய அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது. எனினும் ஏப்ரல் 3ஆம் தேதி புனித வெள்ளி, ஏப்ரல் 4ஆம் தேதி சனிக்கிழமை, ஏப்ரல் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்பதால் ஏப்ரல் 2 மற்றும் ஏப்ரல் 6 ஆகிய 2 தினங்கள் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்ய அவகாசம் உள்ளன. இந்த நிலையில் பாஜக, காங்கிரஸ் ஆகிய இரு கட்சிகளும் இன்னும் வேட்பாளர்களை முடிவு செய்யாமல் இருப்பது அரசியல் களத்தில் மட்டுமின்றி கூட்டணிக்குள்ளேயே பலகட்ட வாதங்களுக்கு வழிவகை செய்து வருகிறது. பாஜக வேட்பாளர் பட்டியலில் கோவை வடக்கு தொகுதி யாருக்கு என்பதில் வானதி சீனிவாசன் மற்றும் அண்ணாமலை ஆகியோரிடையே கடும் போட்டி நிலவுவதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது. அதேபோல உட்கட்சி பூசல் நீடித்து வரும் காங்கிரஸில் வேட்பாளர்கள் தேர்வும் ஒருதலைபட்சமாக நடத்தப்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் டெல்லி தலைமையிடம் புகார் அனுப்பப்பட்டிருப்பதால் தாமதம் நிலவுவதாக பேசப்படுகிறது. இன்னும் 2 நாட்கள் மட்டுமே உள்ளது என்பதை 2 கட்சிகளும் புரிந்து கொண்டு விரைந்து செயல்பட வேண்டும்.